விவேகானந்த சுவாமிகள் வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபாரினர்ஸை பற்றி பார்த்து பேசுகிறாரு. இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம இந்தியன்ஸு, நம்ம உள்ளூர்காரங்க, நம்ம பக்கத்து ஊர்காரங்க, உண்மையிலேயே நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்த்து சகோதர சகோதரிகளே அப்படின்னு கூப்பிடக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பு இறைவனர்களால் நமக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் 108ல் 106 பார்த்த மக்களை, பக்தர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு மற்ற 2 இடத்துக்கும், திருப்பார்கடலுக்கும் வைகுண்டத்துக்கும் தானே கூட்டிகிட்டு போகிறதாக தான் ஐதீகம். அதில் நாங்கள் 2 மட்டும் பாக்கி வச்சுருந்தோம், நைமிசாரண்யமும் முக்திநாத்தும். அதில் வாய்ப்பு கிடைக்கணுமே, ஏதாவது ஒரு டூர் கிடைச்சா நல்லா இருக்குமே, போகணுமே நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் கூட எங்கள் ஃபேமிலியில் எல்டர்ஸு கூடவே இருந்ததுனால அப்போ அவங்கள விட்டுட்டு போக முடியலை. இப்போது அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து அவங்க காலமானதுக்கு அப்புறம் பயணம் போகலாம்னு நினைக்கும் போது இந்த விளம்பரம் வந்திருந்து இதை பார்த்த உடனே சரி அப்போ நம்ம போகலாமான்னு சொல்லி என்னுடைய சகோதரிகள், மதினியார், மனைவி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் கொடுத்தான். அதனால் அதில் சேர்ந்து வந்தோம். ஏன்னா இது முதல் தடவை எங்களுக்கு அவரோட வர்றது. அதே போல் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப கிளியர், ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட் மேன். ஏன்னு கேட்டால் இப்போ அவர் எனக்கு இது 3வது தடவைன்னு சொன்னாலும் நமக்கு ஒருத்தருக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு இது முதல் தடவைன்னு. அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, நான் முதல் தடவை உங்களை கூட்டிகிட்டு போய் தான் நான் அனுபவப்பட போகிறேன்னு. ஆனால் நல்ல விதமாக இறைவன் அருளால் அவரோட நமக்கு எல்லா விதமாக நல்ல விதமாக அமைஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு இறைவன் அருள் கிடைக்கலன்னா இந்த சேத்திரங்களுக்கு நம்மளால் வர முடியாது. நம்பர் 1. அடுத்த அளவு யாதும் ஊரே யாவரும் கேளிருக்கிற அந்த வாக்கியத்தை நம்ம அனுபவத்தில் அனுபவிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது சுந்தர் அவர் தான். சுந்தர் ஹாலிடேஸ் மூலமாக, சார் மூலமாக கிடைச்சிது. அதில் வந்து எந்த ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டும் வந்துட்டு தள்ளி 2 கீழே இறங்கி இப்படி போப்பா, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், 10 நிமிஷத்தில் வா, அரை மணி நேரத்தில் வா, இல்லைன்னா நான் வண்டி எடுத்துருவேன்னு தான் சொல்லுவானே ஒழிஞ்சு நம்ம கூடவே வந்து அந்த க்ஷேத்திரத்தை பற்றி விளக்கத்தை கொடுத்து அந்த பரிமாறுற ஆட்கள் கூட தானும் ஒருவராக 2 நமக்கு பரிமாறி நம்ம கூடவே இருந்து வரக்கூடிய இடங்களுடைய விளக்கங்களையும் சொல்லி, ஏன்னா என்ன அறியாமலும் அறிஞ்சும் நான் செய்திருந்த தப்புகள், அசௌரியங்கள், குறைபாடுகள் இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஏஜென்ட்டுகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் கிடையாது இந்த காலத்தில். அதனால இந்த ரொம்ப இனிமேலும் நாங்கள் விட்டு போன நைமிசாரண்யம் போன்ற இடங்களுக்கும் சாரோட தான் போகணும்னு நினைக்கிறோம். அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைச்சி போகாத இடங்களுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் அவரோடய போவதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு நினைக்கிறோம். அடுத்தால எல்லாருமே சொன்ன மாதிரி அவ்வளவு சகோதர சகோதரிகள் தான். எல்லாரும் வந்து நல்ல அருமையான அனுபவம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் யாரு கூட எந்த பிணக்கமும் கிடையாது. அந்த ஒரு நல்ல அனுபவத்தை கிடைக்கிறதுக்கு இந்த 10 நாள் யாத்திரை நமக்கு கிடைச்சிது. அதில் வரக்கூடிய அந்த 40 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். பேருந்து ஓட்டுநர், அதுக்கப்புறம் அவர் அறிமுகப்படுத்தி வச்ச அந்த குழு நண்பர்கள், நம்ம கூட சேர்ந்து வந்த நமக்கு சாப்பாடு உண்டாக்கி கொடுத்து அந்த சமையல் டீம், என்ன நம்ம சாச்சா மாதிரி ஆட்கள் எல்லாரும், ஒவ்வொருத்தருக்கும் விட்டு போன எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.